பிரியாணிக்கு செய்கிற கத்திரிக்காய் மசாலாவை இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது பிரியாணிக்கு மட்டும் இல்லாமல் ரைஸோடும் பேர் பண்ணி சாப்பிடலாம். எப்படி பண்ண பார்க்கலாம் வாங்க. ஒரு ட்ரை பேனில் வந்து பார்த்தீங்கன்னா 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வேர்க்கடலை ஆட் பண்ணிக்க, 2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு, அதை நல்லா வறுத்து விட்டுட்டு மிக்சரில் ஆட் பண்ணிக்கோங்க. அந்த தோலோடு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா மைய அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கத்திரிக்காவை இந்த மாதிரி 4 ஸ்பிட் பண்ணிக்கலாம், இல்லை சின்ன சின்ன பீஸஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கலாம். புளியை கொஞ்சமாக ஊற வச்சுக்கோங்க. ஒரு பேனில் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இல்லை நிறையவே ஆயில் ஆட் பண்ணுங்கள், அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஆயிலை ஆட் பண்ணிட்டு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூனுக்கு மிளகு சீரகம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, அதை நல்லா பொரிய விட்டுட்டு 2 பச்சை மிளகாய், நம்ம கட் பண்ணி வச்சது கத்திரிக்காய், கொஞ்சமாக மஞ்சள் தூள், 1 டீஸ்பூனுக்கு தனி மிளகாய் தூள், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நம்ம கரைச்சி வச்சிருந்த புளி, நம்ம அரைச்சி வச்சிருந்த அந்த வேர்க்கடலை பேஸ்ட், அதை ஆட் பண்ணிட்டு தேவையான தண்ணி, சால்ட் ஆட் பண்ணி ஹை ஃப்ளேமில் நல்லா கொதி விட்டுக்கோங்க. ஆயில் நல்லா தக நல்லா பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா கருவேப்பிலை அந்த கொத்தமல்லி போட்டு கார்னிஷ் பண்ணிவிட்டு நல்லா சூடான சாதத்தோடு நீங்கள் பேசி சாப்பிட்லாம், பப்படம் வச்சு சாப்பிட்லாம், இல்லைன்னா நீங்கள் பிரியாணியோட நீங்கள் பேர் பண்ணி சாப்பிட்லாம், இல்லை தோசையோடும் பேர் பண்ணி சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி சாப்பிடுங்க. சுவைக்கான தேடல் தொடரட்டும்.